உலகலாம் அறிந்தோதற்கரியவன் நிலவுலாவிய நிர்மலிவேணியன் அழகில் ஜோதியன் அம்பலத்தே ஆடுவான் மலரு சிலம்படி வாழ்த்தி வணங்குவோம். எல்லாம் வல்ல அம்மையப்பனாக விளங்கக்கூடிய பர்வதவர்தினி அம்பாசமீத ராமநாத பெருமானுடைய திருவடிகளை வணங்கி உலகம் முழுவதும் வாழக்கூடிய கடவுள் அருள் டிவி நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள், வாழ்த்துக்கள். ஜெய் வாராகி, ஜெய் ஜெய் வாராகி. நவம்பர் மாதம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா முதல்ல கிரக அமைப்புகளை பார்த்துடுவோம். சூரியன் நீச்சம் அடைகிறார். ஒரு 15 ஐப்பசி மாதம் வந்துடுது அப்படின்னாக்கா நவம்பர் 15 தேதி வரையிலுமே கூட 16 தேதி வரையிலுமே கூட உங்களுக்கு சூரிய பகவான் நீச்சம் அடைகிறார். கூட சுக்கிரன் சேர்ந்து இருக்கிறார். இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா செவ்வாய் சூரியன் சேர்க்கை. அப்போ இந்த செவ்வாய் சூரியன் சேர்க்கை அப்படிங்கிறது ஒரு அபரிமிதமான யோகம். செவ்வாய் ஒரு வேகம், ஒரு அதிகாரம், ஒரு பவர் எல்லாமே செவ்வாய்கிட்ட தான் இருக்குது. அதிரடியாக இறங்கி செய்கிறது, ஸ்பீடப் பண்ணுறது, ஜாபாக அந்த ஒர்க்கை வந்து ஸ்பீடப் பண்ணுறது, கால தாமதத்தை எல்லாம் தூக்கி கடாசுவார். சனிக்கும் செவ்வாய்க்கும் ஏன் ஆகாது? சனி மந்தம், செவ்வாய் வந்து ஸ்பீடு. அப்போ இந்த சனியால் வரக்கூடிய தடைகள், அப்புறம் கேதுவால் வரக்கூடிய தடைகள்லாம் இந்த செவ்வாய் சூரியன் சேரும்போது அவன் எதையும் வின் பண்ணக்கூடிய, எதையும் ஜெயிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் அவனுக்கு கிடைச்சிரும். பொதுவாகவே ஒரு ஜாதகத்தில் செவ்வாய் சூரியன் சேர்க்கை இருந்தால் அவனுக்கு யாரும் பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஒரு முரடனாக இருப்பான். அப்படி இல்லாட்டி வந்து மன வாழ்க்கை அவனுக்கு பாதிக்கப்படும். நீங்கள் உடனே எடுத்துக்கோங்க, உங்கள் ஜாதகத்தில் செவ்வாய் சூரியனோ அல்லது சூரியன் சுக்கிரனோ இல்லை செவ்வாய் சுக்கிரனோ இருந்தால் அவங்களுக்கு மன வாழ்க்கை ஒரு 50% தான் இருக்கும். உங்கள் ஜாதகத்தை எடுத்து செக் பண்ணிவிட்டு நீங்கள் என்கிட்ட சொல்லுங்கள். அப்போ அது ஏன்னா அந்தளவுக்கு அவனுக்கு அந்த வேகம் இருக்கும், ஒரு ஸ்பீடப் இருக்கும், நிதானம் இருக்காது, புரியுதுங்களா, புரிஞ்சுக்கிற தன்மை இருக்காது. அப்போ அதை போல் இங்கே செவ்வாய் சூரியன் சேர்க்கிறது ஒரு அதிகாரமிக்க ஒரு பவரை உங்களுக்கு கொடுக்க போகுது. அப்போ எல்லாரும் ஒரு வேகம் கிடைக்கும். அதே சமயத்தில் இந்த நவம்பர் மாதம் 25ஆம் தேதி அல்லது 17ஆம் தேதி, 17ஆம் தேதிங்கிறது உங்களுக்கு வாக்கியப்படியும் 25ஆம் தேதி திருக்கணிதப்படியும் சனி பகவான் வக்ர நிவர்த்தி அடைகிறார். அப்போ இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையிலும் சூப்பரான மாதம். கிரகங்கள் எல்லாம் நீண்ட நாட்களுக்கு பிறகு இந்த பிரபஞ்சத்திற்கு மற்றும் 12 ராசி அன்பர்களுக்கும் நன்மையை தரக்கூடிய வகையில் அனுகூலமாக மாறி வருகின்றன. அப்போ நிச்சயமாக சனி வக்ரம் நிவர்த்தி அடைஞ்சாருன்னா நார்மல் பொசிஷனுக்கு வந்துடுவார். ஸோ ஆட்டோமேட்டிக்காக எல்லாருக்குமே ஒரு இயல்பு நிலை திரும்பும். நம்ம பார்த்துட்டு ஒரு 4-5 மாதமாக 5 மாதங்களாக எதுவுமே சரியில்லை. இப்போ அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் நமக்கு டேக்ஸ் போட்டது ஆஃப்டர் ஜூன் தான். ஒரு பிரச்சனை பண்ண ஆரம்பித்தது அப்போ தான். அதே போல் சிறு சிறு விபத்துக்கள், நம்ம ஊரில் என்னெல்லாம் விபத்துக்கள் நடந்தது யோசித்து பாருங்கள். கூட்டமாக நடக்கும். அப்போ இது எல்லாமே சனி வக்ரத்தால் நிவர்ந்த அவப்பெயர்கள். நிறைய அன்பர்களுக்கு, நிறைய அரசியல் தலைவர்களுக்கு, அரசியல் ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கக்கூடியவங்களுக்கு, அரசியல் குடும்பத்தைச் சேர்ந்தவர்களுக்கு, அல்லதுனா 12 ராசி அன்பர்களுக்கும் காமனாக தான் சொல்லுவோமே, புரிஞ்சவங்க புரிஞ்சுக்குவோங்க. அவப்பெயர்கள், நிறைய அவப்பெயர்கள் ஏற்பட்டு இருக்கும். நீங்களும் எவ்வளவோ சமாளித்து பார்த்துருப்பீங்க. ஏதாவது சமாளிக்கலாம், போகலாம், வரலான்னு எவ்வளோ யோசிச்சுருப்பீங்க. பட் உங்களையும் மீறி ஒரு அவப்பெயர் ஏற்பட்டிருக்கும். தினமும் ஒரு போராட்டங்கள் இருந்திருக்கும். இன்றைக்கி காலம்புரை இருந்தால் நம்ம என்ன செய்ய போகிறோம், இன்றைக்கி எப்படி மேனேஜ் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வர ஃபோன் தான் அன்றைய தினத்தை உங்களுக்கு டிசைட் பண்ணும், இன்றைக்கி நல்ல நாளா அல்லது வந்து நம்ம எப்படி செயல்பட போகிறோங்கிறத. அப்போது இந்த சனி வக்ர நிவர்த்தி அடைஞ்சிட்டால் ஆட்டோமேட்டிக்காக இயல்பு நிலைக்கு திரும்பி விடுவீர்கள். அப்போது செவ்வாய் சிறப்பான முறையில் இருக்கிறாரு, சூரியன் நீசம் அடைகிறார், அதோட கூட சனி பகவான் வக்ர நிவர்த்தி. அப்போ நிச்சயமாக அரசியல் மாற்றங்கள் இருக்க போது, அரசியலில் நிறைய அனுகூலங்கள் இருக்க போது, மனம் மாறுதல்கள் இருக்க போது, வழிபாடுகள் அதிகரிக்கும்.
தெய்வ அனுகூலங்கள் அதிகரிக்கும், தெய்வ பக்தி அதிகரிக்கும். குறிப்பாக வழிபாடுகளை அதிகம் நம்புவார்கள். காரணம் என்னென்னா பரிகாரம், பிராயச்சித்தங்கள் இதெல்லாம் செய்ய செய்ய அவங்களுக்கு வந்து நன்மை நடக்க ஆரம்பிக்கும். அப்போ வழிபாட்டு முறைகள், குலதெய்வம் சாமி கும்பிட்றது அல்லது வந்து மொட்டை அடிக்கிறது, காது குத்துறது, இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் அதிகரிக்கும். அதோட கூட சூரியன், செவ்வாய் சூரியன் இருக்கிறதுனால நிறைய விஷயங்களில் தாமதப்பட்ட வெற்றிகள் கிடைக்கும். இதெல்லாம் உங்களுக்கு அந்த டிலே ஆகிட்டே வந்ததோ, ஒரு 3 மாதமாக 6 மாதமாக ஒர்க்கு டிலே ஆகிட்டே வருது, சாமி முடிக்க மாட்டேங்குது, அந்த ஒர்க்கெல்லாம் முடியும். ஏதோ ஒரு முயற்சி எடுக்கிறீங்க, ஜாபாக இருக்கலாம், பிஸ்னஸாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், இல்லை மேரேஜாக இருக்கலாம், சம்திங். அப்போ எதெல்லாம் உங்களுக்கு வந்து தடைகளாக உள்ளதோ அந்த தடைகளெல்லாம் விலகி எடுக்கின்ற செயல்கள் ஜெயமாகும், வெற்றியாகும். ஸோ இது போல் நிறைய சப்ஜெக்ட் பேசிகிட்டே போகலாம். முதல்ல ஒரு இன்ட்ரோ தான் இது, கிரக அமைப்பு தான். இப்போ ஒரு ராசிக்கும் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்த்துடலாம் வாருங்கள். ரொம்ப நேரம் அது 29 நிமிஷமா பேக்கப்பு 9:27 ஓகே தான். அன்பார்ந்த மேஷ ராசி அன்பர்களே, இந்த நவம்பர் மாதத்தை பொறுத்தவரையில் அனுகூலமாக உள்ளது. காரணம் என்னென்னா உங்கள் ராசியில் உச்சமடையக்கூடிய சூரியன் கரெக்டாக 7ஆம் பாவத்தில் போய் நீச்சமடைகிறார், உங்கள் ராசிநாதனோடு சேர்கிறார். கவலை வேண்டாம் மேஷ ராசி அன்பர்களே, உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவப்பெயர்கள் அல்லது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற ஒரு கடுமையான சூழ்நிலை, உங்களை பற்றி மக்கள் விரோதமாக இருக்கலாம், அல்லது எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், எதிரிகளுடைய சூழ்ச்சிகளாக இருக்கலாம். இல்லை இதெல்லாம் நீங்கள் எப்படி ஃபேஸ் பண்ணுறது, நீங்கள் என்ன தான் ஃபேஸ் பண்ணுறதுக்கு சாதுரியமாக நீங்கள் செயல்பட்டாலுமே கூட அதுலேயும் வந்து ஒரு அவப்பெயர் ஏற்படுவது. அப்போ இந்த மேஷராசின்னு எடுத்துக்கிட்டோம்னா அவங்களுக்கு அடுத்து அவப்பெயர்கள் ஏற்பட்டு கொண்டே இருக்குது. என்ன முயற்சிகள் செய்தாலும், என்ன நன்மைகள் செய்தாலும் பிள்ளையார் பிடிக்க குரங்கு, நீங்கள் சாமின்னு நினச்சி பிடிக்க அது வேறு மாதிரி ஒரு ஷேப்பில் வந்து அமைஞ்சு போயிடுது. அப்போ நிச்சயமாக எனதருமை மேஷ ராசி அன்பர்கள், இந்த மாதத்திலிருந்து காட்சிகள் மாறும், காட்சிகள் மாறும். கவலை வேண்டாம் மேஷ ராசி என்பர்களே, படிப்படியாக நல்ல பெயர் உருவாகும். நீங்கள் உலகத்தில் எந்த மூலையில் இருந்தாலும், எந்த கண்ட்ரியில் இருந்தாலும் சரிதான், எந்த இடத்தில் இருந்தாலும் சரிதான், படிப்படியாக உங்களுக்கு ஒரு நல்ல பெயர் உருவாகும். உங்களுக்கு ஏற்பட்டிருக்கின்ற அவப்பெயர்கள் விலகும். மெயினாக வேலை நிமித்தமாக இருக்கக்கூடிய சங்கடங்கள் தீரும். ஜாப் ரிலேட்டடாக வரக்கூடிய பிரச்சனைகள், வேலை செய்கிற இடத்துல வரக்கூடிய பிரச்சனைகள், சரியா, வேலையே பிரச்சனையாக இருப்பது, ஒரு சில இடங்களில் வேலையே பிரச்சனையாக இருப்பது, மனசில் ஒரு பயம் இருப்பது, நமக்கு வேலை இருக்குமா, வேலை போயிடுமா, அந்த மாதிரியெல்லாம் வேலையே பிரச்சனையாக இருப்பது, அல்லது மனக்குழப்பங்கள், மனசில் வரக்கூடிய பயம். அப்போ ஜாபு ரிலேட்டடாக உங்களுக்கு ப்ராப்ளம், ஒரு ப்ரமோஷன் ப்ராப்ளமாக இருக்கலாம், இன்க்ரிமெண்ட்டாக இருக்கலாம், அல்லது வந்து ஜம்பிங் பண்ணலாமா, இந்த கம்பெனி விட்டு வேறு கம்பெனி போடலாமா. அன்றைக்கெல்லாம் ஒருத்தர் வந்து பேப்பர் போட்டுட்டு நம்மகிட்ட கன்சல்டிங்கை வந்தார். பேப்பர் போட்டுட்ட சாமி, நான் வந்து யூஏ இல்லை இருக்குது எமிரேட்ஸில் அந்த கண்ட்ரியில் ஒர்க் பண்ணுறது சாமி, பேப்பர் போட்டுட்டேன் சார். பிடிச்சி சார் நீங்கள் எப்படி, நீங்கள் கன்சல்ட்டிங் முன்னாடியில் நீங்கள் வந்திருக்கணும், நீங்கள் செஞ்சது தப்பு, பேப்பரை இமீடியட்டாக ரிவைஸ் பண்ணுங்கள், ஒரு 7 வருஷத்துக்கு நீங்கள் இங்கே தான் இருக்கணும் அப்படின்னு பிடிச்சி திட்டி விட்டேன். போட்டால் போய் கேட்டுப்பாங்களா சாமி அப்படின்னாரு. கேட்க வைக்கிறேன் நான், நீங்கள் கவலைப்படாதீங்க, வாராகி இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்களை ஒரு பூஜை பண்ணி, இந்த இடத்துல நம்ம திரும்பவும் நம்ம உள்ளே போனால் நமக்கு மதிப்பு மரியாதை இருக்குமா அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் ஒன்றும் தைரியமாக இருக்குங்க சார், நம்ம வாராகி இருக்காங்க, அம்பாள்கிட்ட பார்த்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு வாராகி ஒரு ப்ரேயர் பண்ணி பூஜை செஞ்சு பரிகாரம் செஞ்சோம். அதை ரிவைஸ் பண்ணி இன்றைக்கி அங்கேயே இருக்கார் அவர். அதுபோல் வேலையில் உங்களுக்கு வரக்கூடிய பிரச்சனைகள்,
அவசரப்பட்டு நீங்கள் ஜம்ப் பண்ண நீங்கள் ஒரு விஷயம் மேஷ ராசி என்பர்கள் நீங்கள் யாராக இருந்தாலும் சரிதான், பிஸ்னஸ்மேனாக இருக்கலாம், அல்லது ஒரு ஃபேக்ட்ரி வச்சு ரன் பண்ணக்கூடியவங்களாக இருக்கலாம், பெரிய பெரிய கம்பெனிஸாக இருக்கலாம், எக்ஸ்போர்ட் இம்போர்ட்டாக இருக்கலாம், ஷேர் மார்க்கெட்டாக இருக்கலாம், ஸ்டாக் மார்க்கெட்டாக இருக்கலாம், டாக்டர்ஸாக இருக்கலாம், மெடிக்கல்ஸாக இருக்கலாம், அல்லது ஃபார்மா இண்டஸ்ட்ரியாக இருக்கலாம், அது சார்ந்த ஜாபாக இருக்கலாம், மெயினாக ஹாஸ்பிட்டல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவங்க, ஸ்கூல்ஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், காலேஜஸ் வச்சு நடத்தக்கூடியவர்கள், ப்ரொஃபஸர்ஸு, டீச்சர்ஸு, எஜுகேஷன் செக்டர்ஸு, அதே போல் மெயினாக ஷேர் மார்க்கெட்டு, ட்ரேடிங், ஸ்டாக் மார்க்கெட் கூட குறைவு தான். இந்த ஷேர் மார்க்கெட்டு ட்ரேடிங் செய்யக்கூடிய நண்பர்கள், அதே போல் எனதருமை அரசியல் நண்பர்கள், டாப் மோஸ்ட்டாக இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள். நம்ம ஏன்னா எல்லாருமே ஃபோன் கால்ஸ் தான் அட்டன் பண்ணுறோம், டைரக்ட் அப்பாயின்மெண்ட் நம்ம யாருக்குமே கொடுக்கறதில்ல. அப்போது அரசியல் நண்பர்கள், அதே போல் சினிமா துறையை சார்ந்தவர்கள், ஆன்மீக பிரியோர்கள், அப்போ நீங்கள் எல்லாம் காமனாக ஒரு விஷயத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். 7.5 சனி நடக்குது அப்படிங்கிற சப்ஜெக்டேயும் உங்கள் மனசில் இல்லை. 7.5 சனி நடக்குது நமக்கு அப்படிங்கிற எண்ணம் உங்கள் மனசில் இருக்குமே ஆனால் நீங்கள் நிச்சயமாக 50% உங்களுக்கு எந்த ஜோதிடரும் தேவையில்லை, எந்த அட்வைஸரும் உங்களுக்கு தேவையில்லை. நீங்களே அதில் 50% ஜெயிக்கலாம். நீங்கள் சனி பகவானை மறந்து விட்டீர்கள் என்பதுதான் நிதர்சனமான உண்மை. நமக்கு ரொம்ப நெருங்கிய அரசியல் தலைவர்கள், நான் அவங்கள வச்சு சொல்கிறேன், ரொம்ப க்ளோஸாக இருக்கக்கூடிய அரசியல் நண்பர்கள் 2 பக்கமும் இருக்காங்க, 3 பக்கமும் கூட இருக்காங்க. அப்போ நீங்கள் எந்த கட்சியில் இருந்தாலும் சரி, அரசியல் தலைவர்களாக இருக்கலாம், சினிமா துறைய மேஷ ராசி அப்படின்னாக்கா இங்கே எங்கே இருந்தாலும் சரிதான், உங்களுக்கு ஏற்படக்கூடிய சங்கடங்களுக்கு 50% காரணம் 7.5 சனியால் வரக்கூடியது. அப்போ நமக்கு 7.5 சனி இருக்குது, நமக்கு ஒரு அட்வைஸ் வேணும், நாம் கரெக்டாக நடந்துக்கணும்னு நீங்களே அந்த மனசில் சனி பகவானை நித்தம் நினைப்பீர்களேயானால் எழுதி வச்சுக்கோங்க மேஷ ராசி என்பர்களே. நான் என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் அதை தான் சொல்லுவேன். என்னுடைய கிளைண்ட்டுக்கு நான் அதாவது நீங்கள் ஜாதகம் பார்க்கவே நீங்கள் வர வேணாங்க சார், நீங்கள் வேண்டாமா. அது அன்றைக்கெலாம் ஆந்திராவிலேருந்து திருப்பதியில் ஒர்க் பண்ணுறாங்க, நல்ல ஒரு ஹையர் பொசிஷனில் இருக்காங்க. சொன்னேன் சார் நீங்கள் வரணுன்ற அவசியமே இல்லை, உங்களுக்கு 7.5 சனிங்கிற விஷயத்தை மட்டும் மனசில் வைங்க, பாதி தப்பு குறையும். அப்போ மேஷ ராசி என்பர்களே, இது சனியால் வந்த தொந்தரவு. உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய கஷ்ட நஷ்டங்கள் அல்லது உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய துன்பங்கள், மனசஞ்சலங்கள், மனக்குழப்பம், ஒரு டிப்ரெஷனாக இருக்கிறது. அப்போ இதெல்லாம் எதனால் ஏற்பட்டதுன்னா சனி பகவானால் ஏற்பட்டது. நிச்சயமாக இதை 7.5 சனி இருக்குது அப்படின்னு நினச்சாலே உங்களுக்கு பாதி துன்பங்கள் தீரும். அப்போ அப்பேற்பட்ட சனி பகவான் இப்போ இயல்பு நிலைக்கு இந்த மாதம் உங்களுக்கு திரும்ப போகிறார். அப்போ தொழில் அமைப்பு ஆகட்டும், பிஸ்னஸ் செக்டர் ஆகட்டும், ஓன் பிஸ்னஸாக இருக்கலாம், அல்லது ஜாப் ரிலேட்டடாக இருக்கலாம், ஃபேமிலி செக்டராக இருக்கலாம், எதிரிகளுடைய தொந்தரவுகளாக இருக்கலாம், இவை அனைத்தும் உங்கள் கண்ட்ரோலில் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. அப்படி ஏதேனும் உங்களுக்கு ஹெல்ப் தேவைப்படுமே ஆனால் நிச்சயமாக நாம் இருக்கிறோம், கண்டிப்பாக வாராகி உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவார். அதே போல் 2வது திருமணங்கள், குறிப்பாக பெண்களுக்கு 35 வயசு 38 வயசு அதுவும் கல்யாணம் ஆகலை, கவலையப்படாதீங்க, வாராகியை நம்புங்க, வாராகிட்ட வாங்க, அம்பாள் உங்களுக்கு நல்லபடியாக நடத்தி கொடுப்பார். ஸோ இந்த நவம்பர் மாதம் மேஷ ராசிக்கு வெற்றி மேல் வெற்றி தரும். நன்றி, நமச்சிவாய். உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே, நாம் தொடர்ந்து நம்மளுடைய பதிவுகள் எல்லாம் பார்த்துட்டு வரீங்க, நிறைய சப்போர்ட்ஸ் கிடைக்குது, ரொம்ப சந்தோஷம். அதே போல் நிறைய அன்பர்கள் வெளி மாநிலங்கள், வெளியூர்களில் இருந்து கூட நிறைய இன்வைட்ஸ், பூஜைகளுக்காக, ஹோமங்களுக்காக, பரிகார யாகங்களுக்காக, ஷாப் ஓப்பனிங், கம்பெனி பூஜைகள் நிறைய சப்போர்ட் பண்ணிட்டு வரீங்க, ரொம்ப சந்தோஷம். அதே போல்
உங்கள் வீட்டில் நடைபெறக்கூடிய எல்லா விதமான திருமண வைபவங்கள், கிரகப்பிரவேசமாகட்டும் அல்லது நிச்சயதார்த்தங்கள், மெயினாக மேரேஜஸ், திருமணங்கள்லாம் அழகாக ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தம் சொல்லி ஒரு மைக்க வச்சு தமிழ் முறையிலே கூட அழகாக எல்லாத்துக்கும் விளக்கங்கள் கொடுத்து அற்புதமான முறையில் கைராசியான முறையில் திருமணங்கள், எல்லா விதமான யாக பூஜைகள், பரிகாரங்கள், ஆலய வழிபாடுகள் இவை அனைத்தும் உங்களுக்கு கைராசியான முறையில் செய்து வைக்கப்படும். அதே போல் மெயினாக இடதோஷங்கள், வாஸ்து பிரச்சனைகள் இவைகளும் இருக்குமே. ஆனால் ஃபஸ்ட்டே ஒரு கன்சல்டிங் வச்சுக்கிறது, வாஸ்து பூஜை, பூமி பூஜை, அன்றைக்கெல்லாம் கொடுமுடி வரையிலுமே கூட ஒரு அன்பரிச்சை நம்மளை இங்கேருந்து வரவழைச்சி அன்பு தெய்வம் நீங்கள் தான் சாமி வந்து பூஜை போடணும் அப்படின்னு சொல்லி இன்வைட் பண்ணி இங்கேருந்து கொடுமுடி வரலும் போயிட்டு வந்தோம். ஸோ இந்த மாதிரி வாஸ்து பூஜைகள் உங்களோட இல்லங்களில் சரியான முறையில் ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி சுபத்துவமாக கைராசியான முறையில் உங்களுக்கு அனைத்தும் வாராகியின் ஆசியோடு செய்து தரப்படும். தொடர்பு கொள்ளுங்கள். நன்றி. நமச்சிவாய். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.